என்னுடைய எல்லா வீடியோலையும் ஏன் நான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்கல்ல நிறைய பேர், சுகருக்கு காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். நிறைய பேர் இன்சுலின் போட்டுட்ருப்பாங்க, அதுக்கு காரணமும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். நிறைய பேர் ப்ரெஷருக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அதுக்கு காரணமும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். நிறைய பேர் கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை சாப்பிடுவாங்க, அதுக்கு காரணமும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். நிறைய பேருக்கு ஃபேட்டி லிவர் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஃபேட்டி லிவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு காரணமும் இது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். நிறைய பேருக்கு பிசிஓடி, பிசிஓஎஸ், ஹார்மோன் பிரச்சனை, மாதவிடாய் பிரச்சனை, குழந்தையின்மை பிரச்சனை, இதெல்லாம் ஒன்று தான். அதுக்கும் காரணம் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். இன்னைக்கு இருதய மாரடைப்பு வர்றதற்கு முக்கியமான காரணமும் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். என்ன பண்ணும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்? என்ன பண்ணும்? நம்ம இரத்த குழாய்க்கு உள் பக்கத்தில் பிளாக், அதுக்கு பேர் அத்திரோஸ்க்ளிரோசிஸ். அந்த பிளாக் தான் இன்னைக்கு இருதய மாரடைப்பு வருது. அதனால தான் சுற்றி என்ன பார்த்தாலும் கடைசியில் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் இன்னைக்கு எல்லாருமே நிறைய பேர் பார்த்துருக்கீங்கன்னா ஒரு நாளைக்கு 8 மாத்திரை, 10 மாத்திரை, 15 மாத்திரை சாப்பிடக்கூடியவங்களும் இருக்காங்க. சுகருக்கு, ப்ரெஷருக்கு, கொலஸ்ட்ராலுக்கு, இது எல்லாத்துக்குமே. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, பெஸ்ட் வே அண்ட் ஈஸி வே. அதுக்கு பேர் தான் பேலன்ஸ் டயட். அந்த பேலன்ஸ்டு டயட் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணலேன்னு வைங்களேன், வாழ்க்கை முழுவதும் எந்த மாத்திரையும் நிறுத்த முடியாது, எந்த மாத்திரையுமே நிறுத்த முடியாது. நீங்களே பார்த்துருப்பீங்க, 8 மாத்திரை, 10 மாத்திரை, 15 மாத்திரை சாப்பிட்டுருக்கீங்க. அதனால் எதை மறந்தாலும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை கண்டிப்பாக மறந்துடாதுங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கும். நான் சொன்ன கரெக்டாக இருந்தால் கமெண்ட்ஸில் YES டைப் பண்ண மறந்துடாதுங்க. வீடியோ லைக் பண்ணி இந்த மாதிரி மாத்திரை இன்சுலின் போட்டுட்டு இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. ஓகேவா?